ஹலோ காய்ஸ், நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவள் வந்து தன்னுடைய பைபிளை வந்து டீ ஷாப்பில் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டா. ஸோ இதை அறிஞ்சாமல் கையில் இருக்கிற பைபிளை வந்து அவகிட்ட கொடுத்துட்டு அவன் டீ ஷாப்பை நோக்கி ஓடுறான். அவளுடைய பைபிள் எடுக்கிறதுக்காக டீ ஷாப்பை நோக்கி ஓடுறான். ஸோ அது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். அவன் ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுச்சு. அது என்ன சவுண்ட், யார் அவனை கூப்பிட்டா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவனுக்கு என்ன சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா, அந்த மகாராஜாவாக இருந்து இப்போ வந்து இஸ்ரேல் அப்படின்ற ஒரு விவசாயியாக வந்து அந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார்ல, அவர் தான் வந்து கூப்பிட்ருக்காரு. இவன் சடனாக நின்று திரும்பி பார்த்து, சொல்லுங்கள் சார், என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்குறான். ஸோ அவர் வந்து அவனை பார்த்து சொல்கிறாரு, நான் நடந்தது எல்லாத்தையுமே பார்த்தேன்ப்பா, அப்படி ஒரு அரக்கம் இருக்கிறதையும் நான் பார்த்தேன். ஸோ அந்த பொண்ணு எந்த லெவலுக்கு கஷ்டப்படுறா அப்படின்றதையும் நான் பார்த்தேன். இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆண்டவர் வந்து நீ மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகி போச்சு. ஏன்னா அந்த ஃபாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவரால் மட்டும்தான் அந்த ஆத்மாவை முழுசாக அடைக்க முடியும் அப்படின்றத வந்து அந்த ஃபாதர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இவன் வந்து ரொம்ப ஹாப்பியாகி, ஓகே சார், இப்போ அவள் வந்து பைபிள் வந்து மிஸ் பண்ணிட்டா, நம்ம போய் பைபிளை மட்டும் எடுத்துகிட்டு அவளை பார்க்க போவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேகமாக வந்து அந்த டீ ஷாப்புக்கு போய் அங்கே இருக்கிற பைபிளையும் எடுத்துகிட்டு அவளை பார்க்க போகிறாங்க. ஸோ அவள் பார்க்க போகும்போது அவள் வந்து கையில் ஒரு புக்கு வச்சுருந்துருக்கா, அந்த பைபிள் வச்சுருந்துருக்கா. இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கையில் பைபிள் வச்சுருந்துருக்கா. சடனாக அவளுக்கு ஒரு தும்மல் வந்துடுது. தும்மல் வந்தோடனே கையில் அந்த பைபிளை கீழே போட்டுடுறா. கீழே போட்டு குனிஞ்சு நிமிந்த உடனே அந்த பேராத்மா அவளை அப்படியே தூக்கிட்டு போயிடுது. அந்த ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாமல் அவளை அப்படியே தூக்கிட்டு போயிடுது. இவங்க வந்து பார்க்குறாங்க. இவங்க வந்து பார்த்த உடனே வெறும் பைபிள் மட்டும்தான் கீழே கிடைக்க தவிர அவளை காணோம். ஸோ ரொம்பவும் அவங்களுக்கு வந்து ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிப்போச்சு. ஸோ இந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா, அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய குகை, அந்த குகைக்குள்ளே வச்சு திருமண ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவளை உட்கார வச்சு திருமண ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. அவள் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாய வலைகளை வந்து வெளியே போட்டு வச்சுருக்கு. யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மாய வலைகளை போட்டு வச்சுருக்கு. அதை அவளை உட்கார வச்சு முன்னாடி ஒரு பெரிய அக்கினி ஏற்றி அவளை அங்கேயே உட்கார வச்சு மாலையங்கழுத்துமா உட்கார வச்சு இவங்க போய் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிட்டு வர்றதுக்காக இந்த இஸ்ரேலும் அந்த பீட்டர் அப்படின்ற பையனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ஒரு செல்லப்பிராணியான ஒரு நாய் ஒன்று வளர்க்குறாரு. ஸோ அந்த நாய்க்கு வந்து மோப்ப சக்தி அப்படின்றது ரொம்ப அதிகம். அதோட அந்த பைபிளில் இருக்கிற அவளுடைய ஸ்மெல், அவள் அவ்வளோ நேரம் வச்சுருந்தால, ஸோ அவளுடைய ஸ்மெல் வந்து அதில் வந்து இருந்திருக்கும். ஸோ அதை மோப்பம் பிடிச்சி அந்த நாய் வந்து போகுது, அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்றத காட்டி போகுது. இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. ஸோ அங்கே குகையில் வந்து அவளுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அவளுக்கும் அந்த சைத்தானுக்கும் வந்து ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் வரும்போது அந்த குகைக்கு வந்து நின்றுறாங்க. ரெண்டு பேரும் உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால போக முடியல. ஸோ இவர் ஒரு எச்சரிக்கைக்காக அவர் ஒரு சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுற ஒரு ஆள் தான். ஸோ அங்கே ஒரு தீர்த்தமான ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து லைட்டாக அப்படி தெளித்தோன்னா அந்த மாய வழிகள் எல்லாமே ரிமூவ் ஆயிடுது. ஸோ ரெண்டு பேருமே உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பீட்டர் வந்து அவளை பார்த்துட்டு கிரேசின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சவுண்டு போட்டு கத்திடுறான். ஸோ இந்த ஆத்மா அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே இவர் இஸ்ரேல் ஆனவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கையில் இருந்த அந்த தீர்த்தத்தை வந்து மேலே தெளிச்சு விட்றாரு. யார் மேலே அப்படின்னா கிரேசி மேலே தெளிச்சு விட்றாரு. ஏன்னா கிரேசி மேலே தெளித்தாதான் அந்த ஆத்மானால் வந்து அந்த கிரேசியை தொடக்கூட முடியாது. அப்போ எப்படி தாலி கட்ட முடியும்? அதனால் வந்து கிரேசி மேலே தெளிச்சு விட்றாரு. ஆத்மாவுக்கு ரொம்ப கோபமாகி அவரை கொல்ல நேரடியாக போகும்போது முகபாவனைகளை பார்த்துருது. அந்த இஸ்ரேலோட முகபாவனைகள் வந்து யார் மாதிரி இருக்குது அப்படின்னா மகாராஜா மாதிரி இருக்குது. மகாராஜா மேலே அந்த ஆத்மாவுக்கு வந்து மிகப்பெரிய மரியாதையும் சரி, பெரிய பயமும் இருக்குது. அவரை பார்த்தோன்னே காலில் விழுந்து கெஞ்சி இது பண்ணி மன்னிப்புலாம் கேட்டு, என்னை இந்த ஒரு வாட்டி நீ எங்கள் வந்து அவளோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி மன்னிப்பு கேட்டு அழுகுது இந்த ஆத்மா. இவர் வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உனக்கும் அவளுக்கும் வந்து திருமணம் அப்படின்ற நடைபெறுறது வந்து ரொம்ப தவறானது. நீ ஒரு பேராத்மா, அவள் ஒரு மனுஷி. ஸோ ஒரு ஆத்மாவுக்கும் ஒரு மனுஷிக்கும் ஒரு கல்யாணம் அப்படின்னு நடக்கிறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல, இதுக்கு இந்த ஆத்மாவுக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஒரு பெரும் கோபத்துக்கு வந்து அது உள்ளாயிடுச்சு. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா,
அவர் சக்தியால் மேலே இருந்து கோயிலில் இருக்கிற எல்லா கற்களையுமே வந்து கீழே விழுக வைக்குது. இந்த ஜென்மத்தில் அடைய முடியலன்னா என்ன, அவள் செத்து அடுத்த ஜென்மம் வரட்டும், அப்போ நான் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடைய வருது. எல்லாத்தையுமே வந்து மேலே இருக்கிற கற்கள் எல்லாத்தையுமே வந்து கீழே தட்டி விடுது. அந்த குகையும் வந்து சரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. பீட்டர் ஓடி போய் கிரேசியை பிடிச்சி இழுத்துட்டு இஸ்ரேல் நோக்கி கேட்குறான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இதோட இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆத்மா கிட்ட சரி ஓகே எங்களை விட்டுரு, அந்த பொண்ணை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு சொல்கிறார், நான் இருக்கிற தீர்த்தத்தை எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணுற, இப்போ நீ தாலி கட்டு அப்படின்னு சொல்கிறாரு. பீட்டருக்கும் ஒன்றும் புரியல, கிரேசிக்கும் ஒன்றுமே புரியல. கிரேசி காதுக்குள்ளே சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன், அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்கிறாரு. இந்த ஆத்மா ஆனது இனிமேல் தள்ளி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கெடுத்து விட்டுருவாங்க அப்படின்ட்டு உடனடியாக தாலி எடுத்து கட்ட போகுது. கையில் இருந்து அந்த சிலுவை ஒரு ஜெபமாலைன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் அதெல்லாம் எல்லாருமே வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நெத்தியில் வச்சுறாரு. கிட்ட வரும்போது நெத்தியில் வச்சுறாரு. நெத்தியில் வச்ச உடனே அந்த ஒரு ரயில் ஓட்டுநருடைய உடம்புல தான் அந்த ஆத்மா இருந்துச்சு. ஸோ அந்த ஆத்மானது வெளியே வந்துடுது. வெளியே வந்தோடனே பக்கத்தில் கையில் வச்சுருந்த ஒரு ஜெபம் பண்ண ஒரு ஆணி, அவர் அங்கேருந்து வரும்போதே வந்து எல்லா ஏற்பாடுகளோடு தான் கிளம்பி வந்திருக்காரு. ஒரு சர்ச்சில் போய் தீர்த்தம் பைபிள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஜெபம் பண்ண ஒரு அந்த தீர்த்தத்தில் முக்குன ஒரு ஆணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அந்த ஆத்மா வெளியே வந்தோன்னா அந்த ஆத்மாவை நோக்கி வீசுறாரு. ஸோ அந்த ஆத்மா என்ன ஆகுது, அந்த ஆணியில் போய் அடைஞ்சிருது. புரியுதுங்களா? அந்த ஆணியில் போய் அடைஞ்சோடனே அந்த ஆணி எடுத்துன்னு இதில் அடைச்சிடுறாரு, அந்த குகையில் வந்து அடைச்சிடுறாரு. இந்த குகையில் அடித்த உடனே அந்த குகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்குது. ஸோ அது அந்த குகை சரியறதுக்குள்ளே இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஸோ வெளியே ஓடி வந்ததுக்கு அப்புறம் பீட்டர் கேட்குறான், இப்படி நீங்கள் அடைச்சி வச்சிட்டிங்களே, இப்படி தான் 120 வருஷமாக வந்து ஒரு மரத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க திரும்பி வந்து இந்த ஆத்மா வெளியே வந்துடுச்சு, யாராவது எடுத்து விட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அவங்க மரத்தில் தான் வந்து அடைச்சி ஒரு ஆணி ஒன்று அரைஞ்சிட்டு போனாங்க. ஆனால் நான் அந்த ஆணிக்குள்ளே வச்சு இந்த குகையில் அரைஞ்சிட்டு போயிருக்கேன். யார் எடுத்தாலும் அந்த ஆணியை மட்டும் தான் பிடிங்கி யூஸ் தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆணியை வந்து எரித்து அதை சுக்குநூறாக நொறுக்குனா மட்டும்தான் ஆத்மா வெளியே வரும். அது வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஆத்மா வெளியே வராது, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் வந்து அவர் வந்து அவரோட ஊருக்கு போயிட்டாரு. இவங்களும் வந்து அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவரோட 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே வந்து அவன் ஒரு மூவி எடுத்திருக்கான். இந்த மூவியை வந்து அவனும் ரசிகர்களோடு உட்காந்து இந்த படத்தை பார்க்குறான். ஸோ அவன் அந்த பொண்ணு கிரேசின்ற பொண்ணு அப்புறம் அந்த இஸ்ரேல் அப்படின்ற அந்த அவரும் 3 பேரும் ரசிகர்களோடு உட்காந்து அந்த படத்தை பார்க்குறாங்க. ஸோ அவன் லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு டைரக்டராகவும் அவன் அதுக்கப்புறம் மாறுறான்.